ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பைபிள் குரான் சார்ந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பைபிள் குரான் சீக்ரெட் சம்மந்தமாக பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 4 வீடியோக்களை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் பிளேலிஸ்டில் போய் பார்த்துக்குங்க. இது நம்ம பார்ட் நம்பர் 5. இதில் பார்ட்டுங்கிறது டோட்டல் பைபிளை நம்ம ஒரு வரிசை கிரமமாக பிரிக்கிறோம். அதுக்காக ஒரு வீடியோவில் பார்ட்டு 1, 2, 3 அப்படியே கிடையாது. டோட்டலாக பைபிளை நம்ம பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளுடைய வரலாற்று கதைகள் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம பார்ட்டுன்னு கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் நம்பர் 5. பைபிள் குரான்ல சொல்லப்படக்கூடிய நோவாவுடைய வாழ்க்கை வரலாறு. நான் ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, நோவா தான் இவர் பற்றிய வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு குட்டி கதை மாரி வரும். ஆக்சுவலி பைபிள் குரானில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு கதை அமைப்புகளில் தான் வரும். அதை நம்ம ரகசியங்களை தெரிந்து கொண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளால் ரகசியங்கள் தெரிந்து கொள்ளலைன்னா அது கடைசி வரைக்கும், நம்முடைய மரண தருவாயில வரைக்கும் அந்த ரகசியங்கள் நமக்கு தெரியாது. பைபிள் குரானில் இருக்கக்கூடிய கதை அமைப்புகள் மட்டும் தெரியும். கதைகளை தெரிந்து கொள்றதுனால உங்கள் வாழ்க்கையில் சிறப்புகள் அமைய போகிறதில்லை. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பைபிள் குரானில் உள்ள நோவா என்கிற ஒரு தீர்க்க தரிசினி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த விளக்கங்களை, அந்த ஹிஸ்ட்ரி வரலாறை நம்ம பார்த்துட்டு நம்ம எப்போவுமே நம்ம ஒரு பட விளக்கம் மாரி கொடுப்போம். அந்த பட விளக்கங்கள் சிறப்பு நமக்கு தெரியும் போது தான் பைபிள் குரானில் உள்ள தீர்க்க தரிசிகளுடைய வரலாறு நமக்கு புரியும். இல்லைன்னா நமக்கும் அது புரியாத ஒரு புதிராக மாறிடும். சரி, அப்போ நம்ம நோவா அவனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம விளக்கம் கொடுப்போம். இது குரான் பைபிளில் இருக்கும், குரான்லேயும் இருக்கும், பைபிள்லேயும் இருக்கும். பாருங்களேன், அந்த வாழ்க்கை வரலாறு எப்படின்னா, கடவுள் இந்த உலக மக்களை மிகுந்த துன்பம் நிறைந்த ஒரு மக்களாக கடவுள் பார்க்கிறார். அவருடைய பார்வையில இந்த உலகம் ஒரு துன்பம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கு. அப்படி இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்த உலகம் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே துன்பங்கள் செய்து கொள்றாங்க, பாவங்கள் செய்து கொள்றாங்க. அப்போ பைபிள் குரான்கள்ல பாவம்னா என்னதுன்னு ப்ராப்பரா இருக்காது. பாவம் அப்படின்னா ஒருத்தர் அடித்து கொள்றது, தப்பான காம பார்வைகள், தப்பான செயல்கள், நான் என்கிற அகங்காரம் சொல்லிட்டு தன் இனத்தையும் மற்றும் மற்றவர்களையும் தன்னையும் அழித்து கொள்ளும் பழக்கம் மனிதனுக்கு இருக்கும். பைபிள் குரான்ல கதை அப்படிதான் நம்ம நகருது. அப்போ மனிதன் நிறைய பாவங்கள் செய்துகிட்டு இருக்கிறான். தேவநாயக கர்த்தர் அல்லாஹ் இறைவன் அந்த தீர்க்க தரிசிகள் மற்றும் அவருங்க இருக்கக்கூடிய மக்களை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு ஒரு எண்ணம், ஆள் மனம் எண்ணம் உருவாகுது. அப்போ கடவுளுக்கு அந்த எண்ணம் உருவாகும் போது இறைவன் சரி நம்ம போய் நம்ம மக்களை சந்திப்போம்னு சொல்லிட்டு வாராரு. பைபிள் குரான்ல இருக்கு அந்த கதை. அப்போ மக்களை சந்திக்கும் போது அவ்வளோ பாவங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார். கடவுள் நம்ம எதுக்கு இப்படி படைச்சிட்டோம், தெரியாம நம்ம படைத்து விட்டோமேங்கிற அந்த ஒரு மன அழுத்தத்துக்கு கர்த்தர் அல்லாஹ் போறாரு. சரி, அப்போ நம்ம மறுபடியும் மக்களை நல்வழிப்படுத்தணும் என்கிற ஒரு எண்ணம் வரும்போது நோவா என்கிற ஒரு தீர்க்க தரிசிய கர்த்தர் அல்லாஹ் கண்டுபிடிக்கிறார். அவர் மிகவும் நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறாரு. இறைவனுக்கு வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு இருதயம் கொண்டவராக இருக்கிறாரு. அவ்வளவு மக்கள் தொகை, அவ்வளவு மனிதர்களிடத்திலும் நம்பர் 1 பொசிஷன்ல நல்ல குணவானாக நோவா இருக்கிறத கர்த்தர் அல்லாஹ் தெரிந்து கொள்றார். அப்போ அந்த நோவா என்கிற அந்த மனிதனை கடவுள் சந்திக்கிறார். அப்போ அப்படி சந்திக்கும் போது நோவாவுக்கு 600 வயசு. அப்போ இது 600 வயசா 60 வயசாங்கிறது நாம பார்ப்போம். சரி, அப்போ அவருக்கு அப்போ கடவுள் நோவாவை மீட் பண்ணும்போது அவருக்கு 600 வயசு. அப்போ அவர் தேவநாயக கர்த்தர் அல்லாஹ் நோவாவை சந்தித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலக மக்கள் நிறைய பாவங்கள் செய்யறாங்க, பாவத்தின் தண்டனை மரணம், அதனால இந்த உலக மக்களை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ எப்படி அழிக்க போறேன் அப்படின்னா, ஒரு 100 வருடம் 120 வருடம் இந்த உலக மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன்.
அப்போ 100 வருடம் 120 வருடங்கள் இந்த உலக மக்கள் மற்றும் அந்த மக்கள் சார்ந்த உலகமும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 40 நாட்கள் நான் வந்து ஒரு பெரும் மலையை நான் உருவாக்குவேன். அப்போ அந்த 40 நாள் பெரிய மலையில வந்து பெரும் வெள்ளக்காடுகளாக ஆகி இப்போ இருக்கிற அந்த மக்கள், பாவம் செய்யக்கூடிய மக்கள், உலகம் எல்லாமே அழிவரும். இது சத்தியம் நோவா நான் சொல்வது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கிற, நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன் சொந்த பந்தங்களையும் நான் யாரையும் அழிக்க போறதில்லை. நீ மற்றும் உன்னுடைய சொந்த பந்தங்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகள், மனிதரை சார்ந்து இருக்கக்கூடிய பறவை இனங்கள், சிங்கம் புலி கரடி யானை, இப்படிப்பட்ட ஒரு சில ஜீவராசிகள் ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு ஜோடிகளை வந்து நீ ரெடி பண்ணு. ஒரு மிகப்பெரிய நான் மலையை உருவாக்கி வெள்ளத்தை உருவாக்க போறேன். அது 40 நாட்கள் நீடிக்கும். அப்போ அதன் பிறகு ஒரு 7 நாட்கள் கழித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் குறையும். அப்போ நீ அதற்கேற்றவாறு உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நீ தயார்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் படகு பேழையை உருவாக்கு அப்படிம்பாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டானிக் கப்பல் மாரி ஒரு கப்பலை வந்து உருவாக்குறாரு இறைவன். அதாவது இறைவன் உருவாக்க சொல்லி நோவா உருவாக்குறாரு. அப்போ நோவா வந்து அதை உருவாக்கும் போது தன் இனம், தன்னுடைய சொந்த பந்தம், தன்னுடைய மகன் மகள், அந்த வழி அவங்கள திருமணம் செய்து கொண்டவங்க, நோவாவின் குடும்பத்த மனிதர்கள், நோவாவினுடைய சொற்களை கேட்கக்கூடிய மனிதர்களை நோவா வந்து ரெடி பண்றாரு. ஒவ்வொரு ஜாதி இனங்களினுடைய விலங்கினங்கள் பறவை இனங்களையும் அவர் ரெடி பண்ணி ஒரு பேழைக்குள்ள அடைப்பார். ஏன்னா இறைவன் என்ன சொல்லிட்டாரு, இந்த மக்கள் 100 to 120 வருடங்கள் உயிர் வாழ்வாங்க. அப்போ அதன் பிறகு ஒரு 40 நாட்கள் பெரும் மழை வந்து வெள்ளக்காடுகளாக ஆகி உலக மக்கள் வந்து அழிவுறுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 7 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது தெரிந்து அதுக்கு பிறகு உன்னுடைய சந்ததிகளை நான் பல்கி பெருக ஆரம்பிப்பேன். நீ பேழையிலிருந்து உன் குடும்பத்தாரையும் நீ உள்ளே அனுப்பிய அந்த விலங்கினங்கள் பறவையினங்களையும் வெளியே விடு. அப்போ அது பல்கி பெருகி ஒரு குடும்ப கூட்டங்களாக ஆகும். அவங்க துன்பங்கள் நினைக்காத மனிதர்களாக உன் குடும்பம் இருக்கட்டும். ஏன்னா நீ நல்ல ஒரு மனிதன், உன் குடும்பமும் அப்படி வாழ்க, பாவங்களே இனி செய்யாதீங்க. அப்போ நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு நான் ஒப்புதல் கொடுக்குறேன். அப்போ உன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பரை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இது சத்தியம் நோவா. உன் குடும்பம் பல்கி பெருகி உலகம் உன் சந்ததியினராக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு இந்த செயல்கள் முடிந்த பிறகு உனக்கு சொர்க்கம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும். இது கதை தான். அப்போ இந்த கதை அமைப்புல நீங்க பார்க்கும்போது உண்மையிலேயே நோவாவை இறைவன் சந்தித்தாரா, உண்மையிலே நோவா என்பவர் யாருங்கிற ரகசியங்கள்லாம் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக தெரிந்து கொள்ளும் போது நமக்கு விளக்கங்கள் புரியும். அது வரைக்கும் நமக்கு எந்த விளக்கங்களும் புரியாது. சரி, அப்போ இதுதான் பைபிள் குரான்ல இந்த நோவாவினுடைய நோவா அப்போ இந்த சாப்டர் கிளாஸ் அமைப்புகள் இருக்கு. இந்த ரகசியங்கள், அப்போ நோவாங்கிறவர் யாரு, அவர் வாழ்க்கையில இறைவன் எப்படிலாம் அற்புதங்கள், இதெல்லாம் ஏன் இறைவன் பண்ண சொன்னாரு என்கிற ரகசியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம இந்த வீடியோ பார்ப்பதனுடைய நோக்கம், நீங்க பைபிள் குரானை படிக்கக்கூடிய ஒரு மற்ற மதத்தவனாக இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கக்கூடிய ஞானத்தை நம்ம பார்க்க. ஏன்னா பிரம்மகுமாரிகள் ஒரு ரகசியம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ரகசியம் நீங்க தெரிந்து கொண்டால் மட்டும்தான் பைபிள் குரான்ல இருக்கக்கூடிய நோவாவினுடைய ரகசியங்கள் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் பைபிள் குரான்ல சொல்லப்படுறது ஒரு கதையாகவே புரிந்து கொண்டு போவீங்க. உங்களுக்கு உலகத்தின் உண்மைகள் புரியாம போயிடும். நான் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நோவா பற்றிய ரகசியங்கள் நான் இதே பட விளக்கங்களை நான் கொடுக்கும்போது தான் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இது பார்ட் நம்பர் 5. இது பாருங்க, ஒரு சக்கர அமைப்பில் ஒரு வடிவில் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து உலக நாடக சக்கரம். உலக நாடகம் வந்து பாதி சொர்க்கம் பாதி நரகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த உலக நாடகம் 2 பிரிவுகளாக இருக்கு. முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இந்த உலகத்துல மொத்தம் இந்த உலகம் 5000 வருடம். 5000 வருடத்தில் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகமாக இந்த உலகம் தான் இருக்கு. இந்த பூமி தான் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல மக்கள் இருக்கும்போது அது
சந்தோஷமான உலகமாக இருக்கும். இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் அதே உலகம் புதிய உலகம் பழைய உலகமாக மாறிடும். அப்படி இந்த உலக நாடகம் 2 பிரிவுகளாக இருக்கும். அப்போ இந்த பிரிவை இறைவன் யாருக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் இயக்கத்திலிருந்து ஒருவர் ஒரு இயக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். பிரம்மா அவருக்கு பேர். அப்போ அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலக நாடகத்தை பற்றிய ரகசியங்களை தான் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ பிரம்மாங்கிற ஒருவரை இறைவன் மீட் பண்றாரு. பிரம்மா இந்து மத பிராமின்ஸ் இருக்கிறாங்க இந்து மதங்கள்ல, அவங்க இவங்க பிரம்மாவினுடைய வாய் மூலம் பிறந்தவர்கள். பிரம்மா பிராமணர்களுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரம்மாங்கிற ஒரு மனிதரை இறைவன் மீட் பண்றாரு. அப்போ எப்போ மீட் பண்றாருன்னா 1936 இருந்து 2036 வரை. அப்போ இந்த காலகட்டங்களில் இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் மொத்தம் 5000 வருடம். இதுல பாதி சொர்க்கம் பாதி நரகம்னு இருக்கு. அப்போ பாதி சொர்க்கத்துல யாரு வாழ்ந்தா அப்படின்னா, இந்து மத கோயில் தெய்வங்கள் வாழ்ந்தாங்க. நம்ம கோயில்ல தெய்வங்களாக வழிபடுறோம்ல, அவங்க வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வரைக்கும் 33 கோடி பேர் இருப்பாங்க. அந்த 33 கோடி பேர் நம்ம சொர்க்கமாகிய நம்ம இந்து மதத்தின் ரீதியாக நம்ம பாரதத்துல இந்த பூமியில வாழ்ந்தவங்க தான். அவங்களுடைய நினைவு தான் கோயிலில் உள்ள சிலைகள், தெய்வங்கள். அப்போ அவங்க எல்லாரும் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா, துவாபரயுக கலியுகம், அதாவது சத்தியுகம் திரைத்தாயுகம் முடிஞ்சு துவாபரயுக கலியுகத்தை அவங்களே வரும்போது சாதாரண மனிதர்களாக மாறிடுவாங்க. எப்போ சொர்க்கம் முடிஞ்சு நரகத்தில் வரும்போது அவங்க மனிதர்கள் தான். அப்போ அந்த மனிதர்கள் அந்த நிலையில கடைசியா இந்த 100 வருட மகா சங்கம் யுகம்னு ஒன்று வரும். அப்போ அந்த மகா சங்கம் யுகத்துல 1936 இருந்து 2036 வரைக்கும் இருக்கும். மொத்தம் 100 வருடம். அந்த 100 வருடத்துல இந்த சத்தியுகம் திரைத்தாயுகம் ஆகிய நம்ம பாரதத்தில் சொர்க்கமாக வாழ்ந்தவங்க, இங்க பிறவிகள் பல உண்டு. இங்க 21 பிறவி, இங்க ஒரு 62 63 பிறவி, மொத்தம் 83 84 பிறவி அதிகபட்சமாக. அப்போ இப்படி நிறைய பிறவிகள் எடுத்து வரும்போது கோயிலில் உள்ள தெய்வங்கள் மனிதர்களாக பிறந்து இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க. மொத்தம் 33 கோடி பேர் வருவாங்க. அந்த 33 கோடி பேருக்கு அந்த சத்தியுகம் திரைத்தாயுகத்துல வாழ்ந்தவங்க. அவங்க எல்லாருமே அந்த மிக சுகபோகமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் துவாபரயுகம் கலியுகம் வந்துச்சு. அப்போ அப்படி வரும்போது அவங்க பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பாவங்கள் செய்தாங்க. அப்போ அங்க விகாரங்கள்னு சொல்லுவாங்க, காமம், கோபம், பற்று, அகங்காரம், இதெல்லாம் இந்த ராவணனுடைய செயல். இருக்கிறாமல் அந்த ராவணன் செயல். அப்போ இந்த 10 தலை ராவணனுடைய செயல்களால மக்கள் பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாவங்கள் செய்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த துவாபரயுக கலியுகத்துல இருக்கு. ஏன்னா கலியுகத்தின் இறுதி வருது. அப்போ அதுல மொத்தம் 33 கோடி பேர் உங்ககிட்ட வருவாங்க. அதுக்கு காரணம் நான் பாபா சிவத்தந்தை ஆகிய இந்த ஞானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பிரம்மா கிட்ட சொல்லிருக்கிறார். சொல்லி அப்போ மூலமாக 33 கோடி தெய்வங்கள் வருவாங்க. நீ ஒரு ஆன்மீக ஆசிரமம், ஒரு யஜ்யம் மாரி உருவாக்கு. அப்போ அந்த ஆன்மீக இயக்கத்துக்கு 33 கோடி பேர் வருவாங்க. அந்த 33 கோடி பேர் யார் அப்படின்னா, இந்த சத்தியுகம் திரைத்தாயுகமாக நம்ம பாரதத்துல சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வருவாங்க உங்ககிட்ட அந்த ஞானம் அடைய. அப்போ அவங்க உன்னுடைய சந்ததிகளாக ஆவாங்க. அப்போ நீ பாவம் செய்யாதவன். அப்போ இவரு இந்த உலக படைப்பிலே மிக நம்பர் 1 ஆத்மா யாரு? பிரம்மா. உலகத்தை படைத்தார் பிரம்மான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பிரம்மா உலகத்தின் மிகப்பெரிய மனிதர், மிக உயர்ந்த மனிதன். ஏன்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கமா இருக்கலாம், உலக படைப்பு சத்தியுகம் திரைத்தாயுகம் துவாபரயுக கலியுகம் 5000 வருட படைப்பா இருக்கலாம். இந்த மகா மனிதர் மூலமாக தான் நடந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். பிரம்மா உலகத்தை இப்படிதான் படைச்சிருக்கிறாரு. சிவ தந்தை அதை அனைத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். அது நம்ம யாருக்குமே தெரியாது, பிரம்மகுமாரிகளுக்கு மட்டும் தெரியும். அப்போ உன்னுடைய சந்ததிகளாக அவங்க ஆவாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த 100 வருடம் மகா சங்கம் யுகம் முடியும் போது மொத்தம் 33 கோடி பேர் வந்துருவாங்க. அதன் பிறகு ஏன்னா இந்த 33 கோடி 100 வருட சங்கம் யுகத்துல வருவாங்க. அப்ப இந்த 100 வருட சங்கம் யுகம் 120 வருடம்னு சொல்றாங்க ஆன்மீகத்துல. 100ல இருந்து 120 வருடம்னு வைங்களேன். அப்போ அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய உலக விநாசங்கள் நடக்கும். இவர் பிரம்மா கிட்ட சொன்னது, ரஷ்யா அமெரிக்கா மூலமாக இவ்வுலகம் அணுகுண்டு வீழ்ச்சிகளால முடிவடையும். அது மட்டும் கிடையாது, பஞ்ச தத்துவங்கள் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பஞ்ச தத்துவங்களாலும் இவ்வுலகம் அழிவுறும். அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இவ்வுலகம் அழியுது. அழிந்த பிறகு சத்தியுகம் திரைத்தாயுகம் பிறக்கிறதுக்கு, சத்தியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த அழிவுலாம் நடந்துகிட்டு இருக்கும். அழிவு நடந்து மக்கள் எல்லாருமே இறந்துருவாங்க. அப்போ பஞ்ச தத்துவங்கள் நிலம், நீர், நெருப்பு அனைத்தாலும் நடக்கும், அணுகுண்டுகளாலும் நடக்கும். ஏன்னா பஞ்ச தத்துவங்கள்ல நெருப்பும் வருது, அதனாலையும் உலக விநாசங்கள் நடக்கும்.
அப்போ பஞ்ச தத்துவங்களால் உலகம் அழிந்து யாருமே இல்லாத சூழ்நிலையில ஒரு 20 லட்சம் பேர், 9 லட்சம் ராஜ்யத்துக்கு உருவாகக்கூடிய அளவிற்கு ஒரு 20 லட்சம் பேர் உயிரோடு இருப்பாங்க. அப்போ அவங்க தான் இந்த பிரம்மா குமாரிகள் மூலமாக ஞானம் எடுத்தவர்கள், ஒரு அட்வான்ஸ் பார்ட்டி மாரி இருப்பாங்க. அவங்க இந்த மகா சங்கம் யுகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு 9 லட்சம் பேர் ராஜ்யம் செய்யறதுக்கு. ஏன்னா முதல் பிறவி, 2வது பிறவி, 3வது பிறவி, 4வது பிறவி, 5, 6, 7, 8ன்னு சக்தி யுகத்துல வரும். அப்புறம் 8ல இருந்து ஒரு 21 பிறவின்னு சொல்லிட்டு திரேதா யுகத்துல வரும். அப்போ சத்தியுகம் திரேதா யுகத்துல மொத்தம் 21 பிறவி வரும். அப்போ அந்த 21 பிறவில பிறக்கக்கூடியவங்க இங்க ஒரு 20 லட்சம் பேர் அங்க இருப்பாங்க. 9 லட்சம் பேர் மூலமாக உலகத்தின் டேட்டு 1/1/0001ன்னு சொல்லியிருக்கும். 5000 வருடத்தில் முதல் நாள், முதல் மாதம், முதல் வருடம் நடக்கும். அப்போ அப்படி உன்னுடைய சந்ததிகள் நான் பலிக்கு பெருகுவேன். அவங்க மிகப்பெரிய இனங்களாக, ஏன்னா இவங்க உலகத்தின் மக்கள் தொகை 830 கோடிங்கிறது நல்லாவே தெரியும். இவங்க சத்தியுகம் திரேதாயத்தில் முடியும் போதுதான் 33 கோடி பேர் வராங்க. அப்போ இங்க 20 லட்சம் பேர்னா அப்போ பாருங்க, 100க்கு 99% மக்கள் இறந்துருவாங்க, மரணம் அடைஞ்சிருவாங்க. அதை தான் ஆன்மீகத்தில் சொல்றாங்க. அவன் அப்படி இறந்து கொஞ்சம் மக்கள் உயிரோடு இருப்பாங்க, அவங்க உன்னுடைய சந்ததி. அவங்க அதன் பிறகு இந்த உலக நாடகம் மறுபடியும் ரிப்பீட்டட் சுத்தம். அதன் பிறகு மக்கள் தொகைகள் அவங்க பல்கி பெருகி அவங்களுக்கு குடும்பங்களாகும். இது நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் பிரம்மா. அப்போ நான் உனக்கு ஒப்புதல் கொடுக்குறேன், இனி இது போல் துன்பங்கள் நடக்காது. அப்போ லைஃப் லாங்கா நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகா சந்தோஷமாக வாழலாம், உனக்கு நான் சொர்க்கம் கொடுக்குறேன், அதன் பிறகு இதை மட்டும் செய்து முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஆன்மீக இயக்கத்தின் மூலமாக சிவசந்தை பிரம்மா மூலமாக கொடுத்த ஞான அறிவு இது. புரிஞ்சுதா? அப்போ இந்த அறிவை தான் கொடுக்குறாரு. அப்போ இதை எப்படி நீங்க நோவா, பைபிள் குரான்ல கூட நோவா வாழ்க்கை வரலாறோட ஒப்பிட போறீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே ஞானம் தான். என்ன இவரை பிரம்மான்னு இந்து மதத்துல பிராமின்ஸ் சொல்றாங்க, அவங்கள நோவான்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல்ல ஹிப்ரோ மொழியில நோவா அப்படின்னா இந்து மதத்துல பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மா இந்து மதத்துல, அங்க இஸ்ரவேல்ல அந்த ஹிப்ரோ மொழியில நோவாங்கிறாங்க. பிரம்மா தான் நோவா ஆகிறாங்க. பிரம்மா நோவா பிரம்மா. சரியா? ஜஸ்ட் ஒரு உச்சரிப்பு அமைப்புகள் தான். அப்போ பாருங்க, அப்போ நான் ஏற்கனவே அந்த பைபிள் குரான்ல உள்ள நோவாவினுடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்லியிருப்பேன். மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால நோவா நீ மிகச்சிறந்த நல்ல மனிதனாக ஒருவனாக இருக்கிறாய், அதனால நான் உன்னை சந்திக்கிறேன்னு முதல்ல பைபிள் குரான்ல நோவா கிட்ட கர்த்தர் அல்லாஹ் பேசுவார். அப்போ இங்க அதுதான், இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ துவாபர யுகத்துல மக்கள் துன்பங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது துவாபர யுகத்திலிருந்து கலியுகமாக சேஞ்ச் ஆகி கடைசியில வரும்போது பாவங்கள் அலாதி ஆகுது. அப்போ மனிதர்கள் இவ்வளவு பாவம் செய்து கொண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அல்லாஹ் என்ன பண்றாருன்னா, திடுதிப்புன்னு ஓடி பிரம்மாங்கிற அந்த நோவாங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாரு. அப்போ அதுதான் அங்க இருக்கும். பாவங்கள் செய்யும் போது நோவாவை இறைவன் சந்திக்கிறார். சந்திச்சு என்ன சொல்ற அப்படின்னா, இந்த உலக மக்கள் இருக்கிறது 100லிருந்து 120 வருடங்கள் இருப்பாங்க. அப்போ உனக்கு வயசு 60ன்னு சொல்லுவார். 600ன்னு பைபிள்ல தப்பா மென்ஷன் பண்ணியிருக்கும், வயசு 60. இவருடைய 61 வயசுல இறைவன் அந்த ஞானத்தை கொடுத்தார். அப்போ நோவாவினுடைய பைபிள்ல இறைவன் சந்திக்கும் போது 600 வயசு ஆயிரும். சரி, அப்போ இறைவன் அங்க சந்திக்கிறாரு. அப்போ நீ மிகச்சிறந்த நல்ல மனிதனாக இருக்கிறான் நோவா, அப்போ உன் மூலமாக நான் எல்லா செயல்களையும் செய்து முடிக்க போறேன். அப்போ இது ஒரு 100 வருடம் 120 வருடம் மக்கள் இருப்பாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய உலக விநாசம் நடக்கும். அந்த உலக விநாசத்திற்கு முன்னால நீ உன்னுடைய குடும்ப சந்ததியினர்கள், உன் சொல் கேட்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையுமே நீ அந்த ஒரு படகு கப்பல் ஷிப்புக்குள்ள நீ அட. எல்லா உயிரினங்கள், எல்லா சொந்த பந்தங்கள் மற்றும் எல்லா ஜீவராசிகளையும் ஒவ்வொரு இனங்களை நீ பேழைக்குள்ள அடக்கு. அப்போ அது உலகழிவை நான் மிகப்பெரிய மலையை உருவாக்க போறேன்னா 5 பஞ்ச தத்துவங்கள், அந்த நெருப்புலாம் வந்துடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகைனா, அது அந்த 5 தானே பஞ்ச எலிமெண்ட். அது நெருப்பும் வந்துடும், உலக விநாசங்களும் வந்துடும். அப்போ உலகத்தை இறைவன் இப்படி அழிக்கிறாரு. அது பிரம்மகுமாரிகள் இறைவன் சொன்னது. அதுதான் அங்க மிகப்பெரிய மலையை உருவாக்கி அது வெள்ளக்காடுகளாக ஆகும், வெள்ளத்துல உலகம் அழியும். அதுக்கு முன்னாடி உன் சொல் கேட்கக்கூடிய உன்னுடைய சந்ததிகள் மற்ற இனங்களை நீ தயார்படுத்து. 40 நாட்கள் இருக்கும் அந்த மலை.
அப்போ அதுக்கு பிறகு ஒரு 7 நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை அமைப்புகள் தண்ணீர் குறையும். அதன் பிறகு உன்னுடைய அது ஒரு நிலப்பரப்பு மாரி இருக்கும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, உன்னுடைய சந்ததிகளை இறக்கு எல்லாருமே பேழையை விட்டு வெளியே கொண்டு வா, அது மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாக இருக்கும், உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு நோவாக்கு பைபிள் குரான்ல சொல்றது இதுதான். அப்போ இந்த 100 வருட மகா சங்கமயுகம் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் மிகப்பெரிய உலக விநாசங்கள் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்க போறாங்க. அப்போ ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்கும் போது பஞ்ச தத்துவங்களும் போரிட்டு என்ன ஆகுதுன்னா உலகம் அழிஞ்சிரும். அப்போ இந்த மகா சங்கம் யுகத்தில் இறைவனுடைய ஞானம் கேட்டவங்க என்ன பண்றாங்க, அட்வான்ஸ் பார்ட்டியாக போறது. அங்க ஒரு படகு ஒரு ஷிப்ல கொண்டு போறது மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது, சரீரத்தை விட்டு நீங்க 800 பிறவி ரீபெர்த். அதான் பாருங்க பைபிள்ல ஆதாமுடைய ஏஜ் ஓல்டு என்னவா இருக்கும் அப்படின்னா 900 வருஷம், ஏவாள் 800 வருஷம் இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க பேபிஸ் என்ன மாதிரி இருக்கும், காயின் ஆப்பிள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 700-750 வயசு ஏஜ் இருப்பாங்க. அது பிறகு இதில் பார்த்தீங்கன்னா நோவா 600 வயசுல இருப்பார் ஏஜ். அப்போ அது ஏன் அவ்வளோ ஏஜ் வரலாம் இருப்பாங்களா ஆதாம் ஏவாள் கேட்டிங்கன்னா, இது 1125 வருடங்கள் சத்தியுகம், இது 1125 வருடங்கள் திரேதாயுகம், ரெண்டும் 2500 வருடங்கள். அவங்க ஒரே உடல் மட்டும் ரீபெர்த் ரகசியம் குரான் பைபிள்கள்ல கிடையாது. அதனால அவங்க அதை மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே வயசுல ஒரே உடல்ல அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி கிடையாது, அங்க ஒரு 8 பிறவி, இங்க 12 பிறவி, இங்க 21, இங்க 42, மொத்தம் 83 பிறவிகள். இங்க ஒண்ணு மகா சங்கமயுகம், மொத்தம் 84 பிறவி. அது பிரம்மா பாபா தான் அதிகமாக எடுக்கிறாருன்னு இறைவன் தந்தை சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படி உலக கல்விகள் நடக்க போகுது. அதுக்கப்புறம் உன் சந்ததிகள் பல்கி பெருகும் அப்படின்னு இந்த மகா சங்கம் யுகத்துல இந்த 5000 வருட காலச்சக்கரம், சிருஷ்டி சக்கரம், வேர்ல்டு டிராமா வீல் இப்படி சுத்து. அதை தான் அங்கே நோவாவினுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கும். இந்த சம்பவம் முடியும் போது அவருக்கு 601 வயசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60-61 வயசை தான் எடுத்துட்டு வராங்க. அப்போ அது இப்போ எல்லாமே இந்த ஞான அமைப்பு நம்ம எத்தனை தடவை சுற்றி சொன்னாலும் நீங்கள் அது நான் ஏற்கனவே நிறைய இது அந்த வீடியோ பார்ட் 5 பாருங்க, எல்லாமே இந்த சக்கரத்துல இருந்து தான். எதுவாக இருந்தாலும் பாருங்க முக்கால் அடிக்குள்ள தான் நடக்கும், முக்கால் அடிக்குள்ள தான் நடக்கும். சரியா? எங்க ஊர்ல மதகநேரி அங்க பாத்தீங்கன்னா ஐயா இம்மான் துண்டு ஞானத்தை வச்சு உலகத்தையே சொல்லுவாரான்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலுமே முக்கால் அடிக்குள்ள தான். நான் எந்த ரகசியங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய இது பண்ணியா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இல்ல எல்லாமே முக்கால் அடிக்குள்ள தான். பாருங்க இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு கை கட்டுற தூரத்துல இருக்கிற அறிவை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு எளிதாக ஒரு பப்ளிக்கினுடைய ஒரு ஆன்லைன் லைப்ரரி ஆகிய ஒரு யூடியூப் மூலமாக இதை தெரிந்து கொண்டீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க பைபிள் காலேஜ்லாம் போறாங்க, பாஸ்டர் மூப்பன் போப்பாண்டவர் மெசஞ்சர்லாம் பைபிள் காலேஜ் போய் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்றாங்க. நீங்க அப்படிலாம் கிடந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நோவா வரலாறு எவ்வளவு அழகா நம்ம சிம்பிளா அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இப்படிதான் ரகசியங்கள் இருக்கும். சரி, இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்? இப்போ நீங்க இது குரான் பைபிள் சார்ந்த நபர்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ. அப்போ சரிங்க, நீங்க அந்த நோவா பற்றிய ரகசியங்கள், பைபிள் குரான் பற்றி இந்த ஆன்மீக இயக்கத்துல நடக்கிற சம்பவங்களை தான் அங்க அப்படி சொல்றாங்க நீங்க சொல்லிட்டீங்க. இனி நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மீக இயக்கம் மொத்தம் 100 வருடத்துல 89-90 வருடங்கள் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா 10 வருஷம் தான் இருக்கு. ரஷ்யா அமெரிக்கா சண்டை போட்டு பஞ்ச தத்துவங்கள் உலகத்தை அழிச்சிடும். சியோனின் கோட்டை கட்டுறதுக்கு 9 லட்சம் பேர் மூலமாக ராஜ்யம் உருவாகும். 20 லட்சம் பேர் 19 லட்சம் பேர் உயிரோட இருப்பாங்க. இந்த அளவு சொல்லக்கூடிய உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் பக்கம் தான் இருப்பாங்க, டெல்லி பக்கத்துல. அப்போ இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. அதுக்கு பிறகு உலக நாடுகள் சண்டை போட்டு உலகம் அழியும். அப்போ இதுக்கு முன்னால இதுக்கு உள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் ஒரு இயக்கம் இருக்கு. ஏன்னா 10 வருஷமாவது போய் இருக்கிறதே 10 வருஷம் தான். இந்த வீடியோ நான் போட்டு அப்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு எவ்வளவு மாசம் எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு சத்தியமாவே தெரியாது. அப்போ நீங்க இப்போ இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் போஸ்ட் பண்ணும்போது நீங்க இப்பவுமே இந்த வீடியோலாம் இப்போ எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு இங்க அதிர்ஷ்டசாலி ஆத்துமா, ஏன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது. அப்போ என்ன பதவி என்ன மாதிரிங்கிறது நான் நிறைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க அந்த வீடியோக்குள்ளேயுமே நீங்க என்னுடைய சேனலை வியூ பண்ணி பார்த்து என்ன ரகசியங்கள் வேணுமோ எல்லாத்துக்குமே ரகசியங்கள் நம்ம கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. சரி, அப்போ நீங்க அந்த ஆன்மீக இயக்கத்துல போய் நன்மை அடையணும் அப்படின்னா நீங்க எல்லா ஞானங்களுமே நீங்க தெரிந்து கொள்ளலாம். நீங்க முதல்ல சென்டருக்கு போகணும். இல்லை நான் வீட்டில் வச்சு இதை நான் பயிற்சி எழுதிடுவேன், நான் பண்ணிடுவேன், உங்க வீடியோ பார்த்தே நான்
ஏன்னா நானே ஆரம்பத்தில் பிகே சரவணகுமார் அவங்களுடைய வீடியோ பார்த்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சென்டருக்கு போயே ஆகணும்னு சொல்லி ஒரு நிச்சயம் நிலை வரும்போது தான் நானே சென்டருக்கு போனேன். நிறைய பேருக்கு வீட்டில் உட்காந்துருந்தே ராஜயோகாவை மெடிடேஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம், அது அனுபவங்களே கிடைக்காது. நீங்கள் சென்டரில் போய் உங்களுக்கு எதுவும் பணமே கிடையாது, ஃப்ரீ தான். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் யூடியூப்பில் ஒரு 10 மினிட் வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் எப்படி இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய வெப்சைட்டை கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் சென்டருக்கு போகலாங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இருக்கும். இது ஒரு ராஜயோகா கற்றுக்கொள்ளக்கூடிய யோகா சென்டர். ஒரு 10-15 பேர் உட்கார மாதிரி சின்ன இடமா இருக்கும். முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் எதுவும் கிடையாது. உண்மையான சத்தியமான யோகா தவம் மெடிடேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும், பணத்துக்கெல்லாம் விற்க மாட்டாங்க. அப்போ நீங்கள், நான் ஏற்கனவே ஒரு 10 மினிட் வீடியோ கொடுத்துருக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோனுடைய டைட்டில் நேம் இப்படி தான் இருக்கும், தலைப்பு. இணையதளத்தில் பிரம்மகுமாரிகள் பிரான்ச் கிளையை கண்டுபிடிப்பது எப்படின்னு இருக்கும். சரியா, நீங்கள் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். முதல் லிங்கே அதுதான் இருக்கும். இந்த இயக்கத்தில் போய் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணும்னா 160 நாட்டில் இந்த ஆன்மீக இயக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பாரதத்தில் 5000-6000 சென்டர்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தாலுக்காலாம் இருக்கும்ல, அது பக்கத்திலேயே இருக்கும். தாலுக்கில் கண்டிப்பாக இருக்கும். டிஸ்ட்ரிக்டில் லெவலில் கேபிட்டலில் வச்சுருப்பாங்க, தாலுக்குலேயும் கேபிட்டலில் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் இருக்கிற அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய சென்டருக்கும் ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் நன்மை அடையணும். முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் கிடையாது. 10 வருஷத்துக்கு உலகம் அழிய போகுது. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அமைப்பை நம்ம போட்டிருக்கிறோம். இதே போல் இன்னும் நிறைய பைபிள் குரான் சார்ந்த ரகசியங்களை நம்ம இதே போல் ஒரு வீடியோவில் நம்ம பேசுவோம். சரியா, நீங்கள் போய் சென்டருக்கு போய் நன்மை அடைந்து கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓம் சாந்தி.